உங்களை மகிமைப்படுத்துவதை உங்கள் குடும்பத்துக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிலாக்கமாக நான் நினைக்கிறேன். உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது என்ற பாடலை நான் பாடத்தாடையுள்ள உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. இந்த வருஷம் முழுவதும் 2009 முழுவதும் was just the grace of God that has brought us through into this new year. Hallelujah. நம்ம உற்சாகமா சேர்த்து இந்த பாடலை நம்ம பாடுவோம். Yeah.
நாட்கள் உண்டு. அல்லது நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு என்னால முடியல அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் it was just his grace, அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கி நடத்தினது. ஹல்லேலூயா. என்னால முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. It is all because of him. ஹல்லேலூயா. அவர் அந்த கிருபை நம்ம மேல வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் நம்மளை நேசிக்கிறதுனாலதான் அவருடைய கிருபையை வைக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில இருந்து நான் வந்தவள் தான். ஏன் என்ன அழைக்கணும்? அவர் என் மேல அன்பு வச்சதுனால அதை என்னை அழைத்தார். ஹல்லேலூயா. உளையான சேற்றில நான் விழுந்து கிடந்த என்னை தூக்கி எடுத்தது அவருடைய அன்பு தான். ஹல்லேலூயா. அந்த அன்பை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டவருக்கு நம்ம திரும்ப என்ன செய்ய முடியும்? அந்த அன்பை நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆனா அவர் எந்த அளவுக்கு நம்ம மீது அன்பு கூர்ந்தாரோ அந்த அளவுக்கு நாமும் அவரில் அன்பு கூற முயற்சிக்கதான் முடியும். ஹல்லேலூயா. அவரையே நமக்காக கொடுத்த அந்த அன்புக்கு ஈடு இணையா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் அப்படிங்கிற பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை